மருத்துவர்களே இல்லாவிட்டாலும் மக்களால் உயிர் வாழ முடியுமா முடியாதா? இன்றைக்கும் ஒரு பேராசிட்டமால் கூட சாப்பிடாமல் உலகத்தின் 1/3 ஆதிவாசி பழங்குடிகள் ஒரு பேராசிட்டமால் கூட சாப்பிடாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சொல்லி பாருங்கள், மருத்துவர்கள் இல்லாமலும் மக்கள் வாழ முடியும். மக்கள் இல்லாவிட்டால் மருத்துவர்கள் வாழவே முடியாது. அது எந்த மருத்துவராக இருந்தாலும் சரிதான். எப்படி மக்கள் இல்லாவிட்டால் மருத்துவர் வாழ முடியாதோ, மக்கள் இல்லாவிட்டால் அரசன் எங்கே, ஆட்சி எங்கே? பரதன் ஒப்புக்கொண்டாலும் கூட, அரசனானாலும் கூட குடிமக்கள் இல்லை. ராமனால் தடுக்க முடியவில்லை. காட்டுக்கு போகிறேன் என்று ராமன் சொன்னபோது, காப்பியத்தின் அழகு பாருங்கள். ராமன் காட்டுக்கு போகிறேன் சொன்ன போது, நானும் காட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னால் கோசலை. ராமன் நீ வராதே என்று தடுத்து விட்டான். நானும் காட்டுக்கு வருகிறேன் என்று புறப்பட்டு விட்டான் இலக்குவன். நானும் காட்டுக்கு வருவேன், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சீதை புறப்பட்டு விட்டாள். சரி, அவன் காட்டுக்கு போகிறான் என்று அவன் தம்பி போனான், அவன் மனைவி போனாள், மகள் போகிறாள், தாய் போகிறாள், சொந்தக்காரர் போகிறார்கள், உறவு போகிறது, நட்பு போகிறது, இல்லை ஊர் போகிறது. ஒட்டுமொத்த ஊரும் கிளம்பி போய்விட்டது. ராமனால் ஊரை தடுக்க முடியவில்லை. அயோத்தியை விட்டு வெளியேறிய அந்த முதல் நாள் இரவு, அயோத்திக்கு வெளியே தங்கி இருக்கிற ராமன் வெளியே வந்து பார்க்கிறான். அயோத்தியிலிருந்து எல்லோரும் கிளம்பி அவனோடு காட்டிற்கு போக வேண்டும் என்று வந்து விட்டார்கள். இப்ப என்ன செய்வது? அரசுரிமை வேண்டாம் என்று சொன்னால் மட்டும் போதாது இல்லையா? அரசுரிமையை ஒருவன் வாழ்வதற்காக மக்கள் அந்த நாட்டில் இருக்க வேண்டும் இல்லையா? போய் என்று சொன்னால் திரும்பி போகிற நிலையில் மக்கள் இல்லை, புறப்பட்டு வந்து விட்டார்கள். அவர்களை எப்படி திரும்ப அனுப்புவது? ராமன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான், பரம்பொருள் சூழ்ச்சி செய்கிறான். ஒரு உயர் கதாபாத்திரம், ஒரு மேன்மையான கதாபாத்திரம், கடவுள் சூழ்ச்சி செய்கிறார், பொய் சொல்லுகிறார். கம்பன் அப்படித்தான் காப்பியம் நடத்துகிறான். சுமந்திரனை கூப்பிட்டு, அமைச்சனை கூப்பிட்டு ராமன் சொன்னான், தோ வெளியே இருக்கிற கூட்டத்தை பார், அது தானே திரண்டு என் பின்னே வந்து விட்ட கூட்டம். இவர்கள் திரும்பி போக மாட்டார்கள். பூண்ட பேர் அன்பினாரை போக்குவது அரிது. பூண்ட அன்பினால் வந்த இவர்களை திரும்ப அனுப்புவது அரிது, கடினமானது. இவர்கள் போக மாட்டார்கள். அப்ப சுமந்திரன் கேட்கிறான், என்ன செய்வது? நான் திரும்ப அயோத்திக்கு போய்விட்டதாக நீ தேரை ஓட்டிக்கொண்டு போய்விடு. இவர்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சத்தமில்லாமல் ஒரு தேரை பூட்டி அது அயோத்திக்கு திரும்ப போய்விட்டதாக நீ ஒரு நாடகம் நடத்திவிடு. தேர் திரும்ப போனதை அவர்கள் நம்ப வேண்டும் இல்லையா? அதனால் தேரின் தடம் தெரியுமாறு தேரை ஓட்டிக்கொண்டு போய்விடு. இது சூழ்ச்சியா பொய்யா? இது சூழ்ச்சி, இது பொய். ராமன் சொல்லுகிறான், நான் காட்டிற்கு போகவில்லை, மீண்டும் அயோத்திக்கு போய்விட்டேன் என்று அவர்களுக்கு விடிந்ததும் சொல். நான் திரும்ப அயோத்திக்கு போய்விட்டதை அவர்கள் நம்பவில்லை என்றால், அவன் வந்த தேர் போய்விட்டது, தேரின் தடம் இருக்கிறது பார் என்று அவர்களுக்கு காட்டு என்று ஒரு பொய்யை, ஒரு சூழ்ச்சியை பரம்பொருள் சொல்லுகிறான். அமைச்சன் சொல்லுகிறான், அப்படியே செய்கிறேன் என்று. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற போது ஓசை இல்லாமல், அதான் கம்பன் நயம், ஓசை இல்லாமல் வந்த தேர் திரும்ப அயோத்திக்கு போவது போல ஒரு நாடகத்தை சுமந்திரன் நடத்துகிறான். அந்த இரவிலேயே ராமன் காற்றுக்குள் போய்விடுகிறான். காலையில் விழுந்து எழுந்த மக்கள் கேட்கிறார்கள், எங்கே ராமன்? அவன் மீண்டும் அயோத்திக்கு போய்விட்டான். அயோத்திக்கு எப்போது போனார்? இரவே போய்விட்டான். எப்படி போனான்? இதோ தடம். ராமனும் சுமந்திரனும் சேர்ந்து செய்த பொய்யும் சூழ்ச்சியையும் நம்பி அவன் அயோத்திக்கு திரும்ப போய்விட்டான் என்று மக்கள் அனைவரும் திரும்பவும் அயோத்திக்கு போகும் ஒரு காட்சியை தன் காப்பியத்தில் கம்பன் எழுதுகிறான் என்றால், நண்பர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மேன்மக்கள் பொய் சொன்னால் நன்மை நடக்கும் என்று கம்பன் சொல்லுகிறான். உள்ளத்தால் உயர்ந்தவர்கள் பொய் சொன்னால் நன்மை நடக்கும். நாம் வழக்கமாக ஒரு மரபு வைத்திருக்கிறோம், பொய் தீயது, உண்மை உயர்ந்தது என்று. பொய் தீயதுதான், உண்மை உயர்ந்ததுதான். ஆனால் பொய் யார் சொல்கிறார்கள் என்பதாலே தான் அது தீயதா இல்லையா என்று தீர்மானமாகும். உண்மை யார் சொல்கிறார்கள் என்பதிலே தான் அது உயர்ந்ததா இல்லையா என்று தீர்மானமாகும். சிற்பொனகை ராவணனிடத்திலே போய் சீதையை பற்றி சொன்னதில் ஒரு வரி கூட பொய் கிடையாது. பொய்யே இல்லை, முழு உண்மை. ஆமா, பஞ்சொக்கும் அழக ஓதி என்று தொடங்கும் அந்த ஒரு சிறிய அழகிய பாடலில் சீதை எவ்வளவு அழகு என்று சூர்ப்பனகை வர்ணிக்கிறாள். சொல்லின் அறம் புரிந்து கொள்ளுங்கள். சூர்ப்பனகை சொன்னதில் ஒரு சொல் கூட
ஒரு சொல் கூட நீங்க பேச மாட்டீங்களா? ஏதாவது மௌன விரதமா? வேலை நாள்லாம் மௌன விரதம். திங்கக்கிழமையா முருகனுக்கா? சூர்ப்பனகை சொன்னதில் ஒரு சொல் கூட பொய் இல்லை. எல்லாம் உண்மை. எல்லாம் உண்மையாக சூர்ப்பனகை பேசிய சொற்கள் ராவணனின் மனதில் சீதையின் மீது பெரும் காமத்தை ஏற்படுத்தியது என்றால் தீயவர்கள் சொல்லுகிற உண்மையும் பொய்யன்றி வேறில்லை. இதான் அறம், இது நீதி, இதான் காப்பியம் கற்றுக் கொடுக்கிற உண்மை. மேன்மக்கள் சொல்லும் பொய் உண்மையாக மிளிரும், அதனால் தீமை வராது. கீழ்மக்கள் சொல்லுகிற உண்மை அது உண்மையாக இருந்தாலும் அது தீமையே உண்டு பண்ணும். இப்ப வள்ளுவன்ட்ட போங்க, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எது உண்மை? நடந்ததை சொல்வது உண்மை அல்ல. எது உண்மையோ அதை சொல்வது உண்மை அல்ல. எது சொன்னால் தீமை நடக்காதோ அது உண்மை. அந்த உண்மையை தன் சொல்லறத்தால் உருவாக்கியவன் கம்பன். ராமனை பொய் சொல்ல வைத்தான் என்றால் ராமனை பொய் சொல்ல வைக்க வேண்டும் என்பது கம்பனின் நோக்கம் இல்லை. ராமன் பொய் சொன்னாலும் அது நன்மை பயக்கும். சூர்ப்பனகை உண்மை சொன்னாலும் அது தீமையே விளைவிக்கும். சூர்ப்பனகை சொன்ன சொற்களால் அந்த ஒரு பாடலிலேயே ராவணன் அவள் மீது காதல் கொள்கிறான். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுமா? ராவணன் சீதையை பார்க்கவே இல்லை. சூர்ப்பனகை சொன்ன சொற்களிலேயே காதல் வந்து விட்டது. சூர்ப்பனகை சொன்ன விதத்திலேயே காதல் வந்து விட்டது. அவள் அழக அவளையெல்லாம் வர்ணித்ததோடு நிற்கவில்லை. அடுத்த வார்த்தை சொன்னால், இவ்வளவு பெரிய பேரழகி இலங்கை அரசனுக்கு மனைவியாக இருப்பதுதான் பொருத்தமாக இருக்கும்னா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிருச்சு. அவன் தகுதிக்கு ஏற்றதல்லாத, அவனுக்கு புறம்பான ஒன்றை, அவனுக்கு தகாத ஒன்றை அவனுக்கு தகுந்ததென்று உடன் இருந்த தீயவர்கள் உண்மையாக சொன்ன போதும் அந்த தீமையை பொய்யென்று புரிந்து கொள்ளாமல், அந்த உண்மையின் பின்னேயும் ஒரு தீங்கு இருப்பதை உணர்ந்து கொள்ளாமல் அந்த உண்மையை நம்பியதால் ராவணன் மாண்டான். அந்த கணம் ராவணன் என்ன செய்தான்? சூர்ப்பனகின் சொற்களை கேட்டுவிட்டு கம்பன் எழுதுகிறான். நான் முழு பாடலும் சொல்ல மாட்டேன். ஆமா, எனக்கு அவ்வளவு மனப்பாட சக்தியும் கிடையாது. நான் சேர்ச்சிபிலாம் கிடையாது. எனக்கு ஒரு பாட்டில் ஒரு வரிதான். அந்த ஒரு வரியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிவிடும். ஆமா, சீதை சொன்ன சொற்களை கேட்டு 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 ராவணன் என்ன ஆனான் என்று கம்பன் எழுதுகிறான். சீதையை மீது காதல் கொண்டு தன் இதயமாம் சிறையில் வைத்தான்ட்டான் கம்பன். இதயம் ஒரு சிறையா? இந்த சொல்லை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதயமாம் சிறையில் வைத்தான். தன் இதயத்தை ஒரு சிறையாக மாற்றி அந்த சிறைக்குள் யாரை வைத்தான்? பாஞ்சாலியா? நீங்க பேசவே மாட்டீங்களா? தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு உயிர்ப்போட ஒரு கூட்டம் நடத்த வேணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள யாரை வச்சான்? இப்ப சொல்லுகிறேன், இதயமாம் சிறையில் ராவணன் யாரை வைத்தான்? மைக்கு வேலை செய்யுது. சீதையை வைத்தான். அவளை விட்டுவிடு என்று கும்பகர்ணன் சொன்ன போது அவன் சிறையில், அவன் இதய சிறையில் அவன் அவளை பூட்டி வைத்திருந்தால் அந்த சிறையின் சாவி யாரிடம் இருக்கும்? அவனிடம் தானே இருக்கும். புறச்சிறையாக இருந்தால், இந்த நீதிபதிகளை கேளுங்கள் சொல்வார்கள், புறச்சுறையாக இருந்தால் ஒரு வார்டன் கையில, ஒரு அதிகாரியின் கையில் சாவி இருக்கும். இதயத்தின் சிறையில் வைத்து விட்டால் இதய சிறையின் சாவி யாரிடம் இருக்கும்? இதயத்திற்கு சொந்தக்காரன் எவனோ அவனிடம் இருக்கும். தன் இதயமாகிய சிறையில் சூர்ப்பனகியின் சொற்களை கேட்டு சீதையை பார்க்காமலேயே, ரொம்ப முக்கியம், சீதையை பார்க்காமலேயே தன் இதயமாம் சிறையில் அவளை வைத்தான். வைத்த கணத்தில் என்ன நடந்தது என்று கம்பன் சொல்கிறான் தெரியுமா? வெயிலில் வைத்த வெண்ணெய் மாதிரி ராவணன் ஆகிவிட்டான்னு சொன்னான். வெயிலில் வைத்த வெண்ணெய் என்ன ஆகும்? உருகும். உருகி அப்புறம் என்ன ஆகும்? ஆமா, வெயிலில் வைத்த வெண்ணெயை கம்பன் உதாரணமாக சொன்னான். வெண்ணெய் உயர்வானது, வெயில் உயர்வானது. ஆனால் வெயிலில் வைத்த வெண்ணெய் வீணாகி உருகி ஒன்றுமில்லாமல் போகும். இதயமாம் சிறையில் சீதையை வைத்த பிறகு அந்த சிறைக்கான சாவியை அவன் இதயத்திற்குள்ளேயே வைத்திருப்பதால் கும்பகர்ணன் சொல்லியும் அவளை அவன் விடுவிக்கவில்லை. வீடனன் சொல்லியும் அவனை விடுவிக்கவில்லை. யார் சொல்லியும் கேட்கவில்லை.
அனுமன் சொன்னான், கேட்கவில்லை. மாரீசன் சொல்லுகிறான், நீ போய் சண்டையிட்டு போரிட்டு கொண்டு வரலாமே, எதற்கு இந்த மான் இந்த நாடகம் எல்லாம்? இல்லை, நீ நான் சொல்கிறபடி நீ செய். நீ சொல்கிற மாதிரி நான் போய் சண்டையிட்டு ராவணனையும் இலக்குவனையும் கொன்று விட்டால், ராவணனும் இலக்குவனும் இறந்து போன துயரத்தில் சீதை இறந்து விட்டால் சீதை எனக்கு எப்படி கிடைப்பாள்? முட்டாள் மாமா, முட்டாள். ஆலோசனை எல்லாம் சொல்லாதே, எனக்கு தெரியாதா? நான் போய் இருவரையும் கொண்டு விடுவேன். இருவரும் இறந்த துக்கத்தில் சீதையை தற்கொலை செய்து கொண்டு விட்டாள், சீதை எனக்கு எப்படி கிடைப்பாள்? நீ மானாக போ, அவன் தேடி வரட்டும், நான் தூக்கி கொண்டு போகிறேன், பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னால் முடியும். எனக்கு ஒரு தலை இருக்கிறவனே ஆட்டம் விடுகிற போது 10 தலை இருக்கிறது. கும்பகர்ணன் சொல்லி கேட்கவில்லை, விகடனன் சொல்லி கேட்கவில்லை. இதயமாம் சிறையில் பூட்டி வைத்து விட்டான். அந்த சாவி அவனிடமே இருந்து விட்டது, விடுவிக்கவில்லை. ஆனால் சொல் அறம் துறந்திராத சூரியன் என்று நான் கம்பனை ஏன் சொல்லுகிறேன் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். சூர்ப்பனகை வந்து சொன்னதால், அவள் சொன்ன சொற்களால் கேட்ட காதலில் சீதையை இதயமாம் சிறையில் வைத்து பூட்டினான் என்று எழுதிய கம்பன் ஏறக்குறைய 1000 பாடல்களுக்கு பிறகு தான் காப்பியத்தின் போக்கில் இதயமாம் சிறையில் ராவணன் சிறை வைத்தான் என்பதை திரும்ப சொல்லுகிறான், மறக்காமல் சொல்லுகிறான். நேற்று சாப்பிட்ட உணவு மறந்து போகிறது, 2 நாட்களுக்கு முன்பு பார்த்த தொலைபேசி அழைப்பு மறந்து போகிறது, 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த நண்பனின் முகமும் பெயரும் மறந்து போகிறது, விழா முடிந்து வெளியே போகிற போது பேசிய கேட்டதெல்லாம் மறந்து போகிறது. சிலருக்கு எப்படியெல்லாம் நடக்கிறது நமக்கு. ஆனால் 10,500 பாடல்கள் கொண்ட ஒரு காப்பியத்தை எழுதுகிற போது காப்பியத்தின் தொடக்கத்தில் சொல்லுகிற ஒரு சொல்லின் அறத்தை காப்பியத்தின் இறுதி வரையில் கொண்டு போய் நிறுத்தி காப்பாற்றுகிறான். ராவணன் இறந்து கிடக்கிறான், மண்டோதரி அவனை மடியில் எடுத்து வைத்துக் கொண்டு பாடுகிற பாடல் கம்பன் விழாக்களில் பல முறை, பல 1000 முறை பாடப்பட்ட பாடல். நான் திரும்பவும் சொல்கிறேன், பாடல் சொல்ல மாட்டேன். மண்டோதரி ராவணனை மடியில் வைத்துக் கொண்டு பார்க்கிறாள். உடம்பெங்கும் ராவணனின் அம்பு துளைத்திருக்கிறது, உடம்பெங்கும் துளைத்திருக்கிற அம்பை பார்த்து விட்டு மண்டோதரி நினைக்கிறாள், எதற்கு இவ்வளவு துளைகள்? மண்டோதரியே பாடுவதாக கம்பன் பாடுகிறான். கள்ளிருக்கும் மலர்க்கூந்தல் சானகியை மனச்சிறையில், எங்க இதயமாம் சிறையில் இலங்கேஸ்வரன் வைத்தான் என்று சூர்ப்பனகையின் சூழ்ச்சி படலத்தில் எழுதிய கம்பன் 6000 பாடல்களுக்கு பிறகு யுத்தகாண்டத்தில் ராவணன் வதைப்படலத்தில் மண்டோதரி பாடுகிறாள். என்ன பாடுகிறாள்? கள்ளிருக்கும் மலர்க்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்குமோ என எண்ணி எள்ளிருக்கும் இடமின்றி துளவியதாம் ஒரு வன்வாளி. அழகு, இப்படி ரசிக்கணும். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, ராவணன் தன் இதயத்தில் வைத்திருந்தது சீதையின் மீது கொண்ட காதல், அது காமம் இல்லை, அது காதல் என்று மண்டோதரியே சொல்கிறாள். கட்டிய மனைவியே சொன்னதற்கு பிறகு அதில் அதிகமாக மேல் தீர்ப்பு எழுதுவதற்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. கம்பனே சொல்லிவிட்டான், மனச்சிறை. ஆமா, மனச்சிறையில் கறந்த காதல் என்று மண்டோதரி சொல்லுகிறாள். அவன் காதல் கொண்டிருக்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காதல் என்பது ஒரு எண்ணம் இல்லையா? காதல் என்பது ஒரு உணர்வு, அது ஒரு பொருள் இல்லை இல்லையா? அதை நீங்கள் பார்க்க முடியாது, அதற்கு உருவம் இல்லை. எண்ணம் என்பது அருவமானது, அதை நீங்கள் தொட முடியாது, அது உங்களை தொடாது. தொடுமா? தொடாதா? எண்ணம் நம்மை தொடாது, நம்மால் எண்ணத்தை தொட முடியாது. எண்ணம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு மேசையோ, ஒரு நாற்காலியோ, ஒரு தண்ணி பாட்டிலோ, ஒரு ஒலிபெருக்கியோ, ஒரு எதுவும் இல்லை. அது ஒரு கருத்து, எண்ணம். அம்பு எதை வீழ்த்தும்? பொருளை வீழ்த்துமா, எண்ணத்தை வீழ்த்துமா? பொருளைத்தானே வீழ்த்தும். அம்புக்கு என்ன வலிமை இருக்கிறது? ஒரு மரத்தை, ஒரு பறவையை, ஒரு உயிரை, ஒரு மனிதனை
ஏதேனும் ஸ்தூலமான உருவமுடைய தொட்டு உணரத்தக்க ஒரு பொருளைத்தான் அம்பினால் வீழ்த்த முடியும். அப்படி அன்பினால் வீழ்த்த முடியக்கூடியது என்பது உருவமாக இருக்க வேண்டும், அது அருவமாக இருக்கக்கூடாது. அருவமாக இருக்கிற ஒன்றை அம்பினால் வீழ்த்த முடியுமா? முடியாது. காற்றை நீங்கள் உணர முடியும், அது உங்கள் மீது படுகிற போது உணர முடியும். ஆனால் பரவி இருக்கிற காற்றை உணர முடியுமா? முடியாது. அப்ப உணர முடியாத, பார்க்க முடியாத, தொட முடியாத, உருவமற்ற எண்ணத்தை எப்படி ஒரு அம்பு தைக்கும்? எண்ணத்தை தைக்கும் ஆற்றல் அந்த அம்புக்கு எப்படி வந்தது? அதை மண்டோதரி பாடினாள். கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை மனசிறையில் கறந்த காதல் உள்ளிருக்குமோ என எண்ணி எள்ளிருக்கும் இடமின்றி மேலும் கீழும் துளவியதாம் ஒருவன் வாழி என்ற பாட்டு. மிக நீண்ட காலமாக அதை ஒருவன் வாழி என்றுதான் உரை சொல்கிறார்கள். உரையாசிரியர்களே கூட அது ராமனின் அம்பு என்று எழுதுகிறார்கள். ஆனால் ஒருவன் என்ற சொல் அல்ல அது. ஏனெனில் அது மண்டோதரி பயன்படுத்தும் சொல். மண்டோதரி ராமனை ஒருவன் என்று சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு ஒழுக்கமற்ற விதத்தில் சொல்லறம் பிறழ்ந்து மண்டோதரியை பேச வைக்கும் சிறுமை கம்பனுக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. எனவே கம்பன் ஒருவன் வாழி என்று எழுதவில்லை, உருவத்தை அல்லாமல் அருவமான எண்ணத்தை வீழ்த்தும் சிறப்புடையது என்பதால் அது ஒரு வன்வாளி என்று கம்பன் பாடினான். அது ஒருவன் வாழி இல்ல, ஒரு வன்வாளி. வலிமையுடைய எண்ணத்தை வீழ்த்தும் ஆற்றல் உடையது ராமனுடைய அம்பு. சரி, இதயமாம் சிறையில் ராவணன் பூட்டி வைத்த அந்த காதலை, மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என எண்ணி ஒருவன் வாளி போய் தேடியது, வீழ்த்தியது, உருவம் அல்லாத ஒன்றை வீழ்த்தியது என்று சொன்னால், உருவம் இல்லாத ஒன்றை வீழ்த்தும் ஆற்றல், உருவம் இல்லாத ஒன்றை வீழ்த்தி விடும் திறன் ராமனின் வில்லுக்கு உண்டா? இந்த கேள்வி வருது இல்ல? வாலியை கொன்றான், உருவம் இருந்தது இல்லையா? பாடகையை கொன்றான், உருவம் இருந்தது. மராமரங்களை வீழ்த்தினான், உருவம் இருந்தது. அவன் கொன்ற, அதற்கு முன்பு கொன்ற எல்லாமே உருவத்தோடு இருந்தவை. இந்த பாடலில்தான் ஒரு தீய எண்ணத்தை, இன்னொருவன் மனைவி மீது கொண்ட காதலை, அவன் இதயச்சிறையில் பூட்டி வைத்த எண்ணத்தை, காமத்தை, இதோ இல்லை மண்டோதரியின் வார்த்தையில் சொன்னால் காதலை, அந்த எண்ணத்தை, உணர்வை, அருவமற்ற ஒன்றை வீழ்த்தும் வலிமை ராமனின் அம்புக்கு இருந்ததா? இது ஒன்றுதான் கேள்வி. இருந்தது என்கிறான் கம்பன். எங்கே சொல்கிறான்? நான் அந்த பாடலை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். மண்டோதரி பாடுவது யுத்தகாண்டம், காப்பியம் நிறைவுறும் காலம். ராமனின் அம்பு ராவணனின் மனதில் இருக்கும் எண்ணத்தை வீழ்த்தும் வலிமை உடையது என்றால், எண்ணத்தை வீழ்த்தும் வலிமை உடைய அம்பு ராமனுக்கு எங்கே இருந்து கிடைத்தது? இந்த கேள்வி இருக்குல்ல. தாடகையை வீழ்த்திய போது அது இல்லையே, வாலியை வீழ்த்திய போது அது இல்லையே. இன்னும் சொல்ல போனால் வில்லை தடுத்து நிறுத்த முடியும். யார் நிறுத்தினா? வெல்லற்கரியது என்று கருதப்படுகிற ராமபாணத்தை தடுத்து நிறுத்தியவன் யார்? வாலி. வில்லை நிறுத்த முடியும், சொல்லை நிறுத்த முடியாது. எது வலிமையானது என்று யோசித்துக் கொள்ளுங்கள். வில்லை நிறுத்திவிட முடியும், சொல்லை நிறுத்த முடியாது. எண்ணத்தையும் கருத்தையும் வீழ்த்தும் வலிமையுடைய ஒரு ஆயுதம் தாடகையை வதைத்த போது இல்லாத வலிமை, வாலியை கொன்ற போது இல்லாத வலிமை, கும்பகர்ணனை கொன்ற போது இல்லாத வலிமை, ராவணனின் இதயத்துக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை கொல்லும் வலிமை அந்த அம்புக்கு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால், 10,000 பாடல்களுக்கு பிறகு, 10,000 பாடல்களுக்கு பிறகு யுத்தகாண்டத்தில் ராவணன் இறந்து கிடக்கிற போது மண்டோதரி பாடுகிற பாடலில் அவன் உள்ளத்தில் இருக்கும் எண்ணத்தை தேடி எண்ணத்தை வீழ்த்தும் அம்பு என்று பாடினால், 10,000 பாடல்களுக்கு முன்பாக அயோத்தியில்
காப்பியம் தொடங்குகிற இடத்தில் அயோத்தியில் என்ன என்ன ஆயுதங்கள் இருந்தது என்று கம்பன் ஒரு பாடல் பாடுகிறான். அயோத்தியின் சிறப்பை பாடுகிற போது சினத்து அயில் கொலை வாழ், தசரதனுடைய படையிலே இருந்த ஆயுதங்களை பற்றிய ஒரு பட்டியல். சினத்து அயில் கொலை வாழ், சிலை, சிலைனா வில், சினத்து அயில் கொலை வாழ் சிலை, மறுத்தண்டு, சக்கரம், தோமரம், உலக்கை, இதெல்லாம் அந்த காலத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஆயுதங்களாக. சினத்து அயில் கொலைவாள் சிலை, மறுத்தண்டு, சக்கரம், தோமரம், உலக்கை, கணத்திடை உருமின் வெறிவரும் கவன்கல், அடிப்பாங்கல்ல, அதான் ஆயுதம் அந்த காலத்தை பயன்படுத்தியிருக்கான். கணத்திடை செகண்ட்ல வந்துடும். கணத்திடை உருமின் வெறுவரும் கவன்கல் என்று இவை கணிப்பில. அயோத்தியில் இருக்கும் இந்த ஆயுதங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை. இந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம்? கொதுகின் இனத்தையும், கொதுகுன்னா கொசு, கம்பன் வாழ்ந்த காலத்திலும் இருந்திருக்கிறது. ஆமா, கம்பன் வாழ்ந்த காலத்திலும் இருந்திருக்கிறது. அதுவும் கூட்டமாக வரும் என்று கம்பன் எழுதுகிறான். தசரதின் ஆயுதங்கள் எதற்கெல்லாம் பயன்படும்? கூட்டமாக எதிரிகள் கொசு போல வந்தாலும் வீழ்த்திவிடும். அதாவது எண்ணிக்கையில் அதிகமாக, உருவத்தில் சிறியதாக வந்தாலும் கொசுக்களுக்கு 47 பற்கள் உண்டு. எல்லா கொசுவும் கடிக்காது, சில கொசுக்கள் தான் குடிக்கும். அதிலும் குறிப்பாக ரத்தம் குடிப்பது பெண் கொசுக்கள் தான். விலங்கியல் சொல்கிறது, நான் சொல்லல, விலங்கியல் சொல்கிறது. ஆண் கொசுக்கள் இலைகளைத்தான் சாப்பிடுமே தவிர மனித ரத்தம் குடிக்காது. மனித ரத்தம் குடிப்பது பெண் கொசுக்கள் தான். 47 பற்கள் உண்டு. மழை பெய்து கொண்டிருக்கிற போது மழை துளி மேலே படாமல் பறந்து போகும் ஆற்றல் கொசுக்களுக்கு உண்டு. கொசுக்களுக்கு குடை தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். மழை துளி மேலே படாமல் பறந்து போகும் ஆற்றல் கொசுக்களுக்கு உண்டு. அதை விட ஆச்சரியம், பிறந்த உடனேயே இனப்புறு உற்பத்திக்கு தயாராயிருக்கும் ஒரு உயிர் கொசு. ஒரு நண்பர் கூட சொன்னார், கொசுவாக பிறந்திருக்கலாம் என்று. பிறந்த உடனேயே இனவிருத்திக்கு தயாராகிவிடும். அப்பவே கல்யாணம். நம்ம டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கே டேட் ஆஃப் மேரேஜ். ஆமா, அன்னைக்கே அப்பா, அன்னைக்கு குழந்தை இல்லை, பிறந்த அன்னைக்கே அப்பா அம்மாவாக ஆயிரும். இவ்வளவு சிறப்புடைய கொசுக்களின் கூட்டத்தை கம்பன் பாடுகிறான். அழகு பாருங்க, என்னென்ன ஆயுதங்கள் இருந்தது நான் சொல்லிட்டேன். சினத்தையில் கொலைவாள் சிலை, மறுத்தண்டு, சக்கரம், தோமரம், உலக்கை, கணத்திடை உருமின் வெறுவரும் கவன்கல் என்று இவை கணிப்பிலை, எண்ணிக்கையற்ற அளவிலே இருக்கிறது. கொசுக்கள் கூட்டமாக வந்தாலும் கொதுகின் கூட்டத்தையும் ஒரே ஒற்றையாக உயரத்தில் ஒரு விமானம் போல கழுகு போல வந்தாலும் ஓணத்து இரையையும், எதிரி கூட்டமாக வந்தாலும் தனியாக வந்தாலும் அவ்வளவு எதற்கு, காற்று போல வந்தாலும் இயங்கும் காலையும், கொசு கொசு போல வந்தாலும் கழுகு போல வந்தாலும் காற்று போல வந்தாலும் எதிரி எந்த வடிவத்தில் வந்தாலும் வீழ்த்தும் ஆயுதங்கள் இருந்தது என்று மட்டும் பாடவில்லை கம்பன். அடுத்த வரி கம்பன் எழுதினான், இதம் அல நினைவார். இந்த சொற்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதம் அல நினைவார் மனத்தையும் எரியும் பொறியுளார். தீமையை கருதுகிறவர்களின் இதம் அல நினைவார் மனத்தையும், தீமையை எண்ணுகிற தீய எண்ணமும் கருத்தும் கொண்ட உருவமில்லாத அருவமான தீய எண்ணம் ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட இதமல நினைவார் மனத்தையும் எரியும் பொறி உள என்று 100வது பாடலில் பாடுகிற கம்பன் நாட்டுப்படலத்தில் 10,000 பாடல்களுக்கு பிறகு மனச்சிறையில் கறந்த காதலை கொல்லும் அம்பு ராமனிடம் இருந்தது என்று பாடினால், ராமனிடம் இருந்த அம்பு தசரதனின் அம்பு. ராமனிடம் இருந்த அம்பு தசரதனின் அம்பு மட்டும் இல்லை, அது கம்பனின் சொல், அது வில் இல்லை. சொல்கிறேன் நண்பர்களே, காப்பியத்தில் ராமனை வணங்குகிறான், ராமகாதைதான். 10,500 பாடல் இருக்கும் எல்லா கதாபாத்திரங்களும் கம்பன் தான். சூர்பனகையும் கம்பன் தான், சீதையும் கம்பன் தான், ஜடாயுவும் கம்பன் தான், சபரியும் கம்பன் தான். தன் சொல் அறத்தால் காப்பியத்தின் எல்லா கதாபாத்திரங்களையும் உருவாக்கியவன்.
ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்று ஒரு நாவல் எழுதினார் ஜெயகாந்தன். அந்த நாவலின் வெளியீட்டு விழா மதுரையில் நடந்தது, மக்கள் பதிப்பு. அந்த விழாவில் பேசிய ஒரு விமர்சகர் சொன்னார், அந்த நாடகத்தில் அந்த நாவலில் வரும் ஒரு கதாபாத்திரத்தை, முதன்மை கதாபாத்திரத்தை குறிப்பிட்டு, அந்த நாவலில் ஒரு முதன்மை கதாபாத்திரம் ஒரு பத்திரிகையாளன், ஆமா ரெங்கா. அந்த ரெங்காவின் பெயரை குறிப்பிட்டு, அந்த ரெங்காவின் கதாபாத்திரமும் நீங்களும் ஒன்று போலவே தெரிகிறீர்கள், நீங்கள் தான் ரெங்காவா என்று ஜெயகாந்தனை கேட்டார். நிறைவாக பேசுகிற போது ஜெயகாந்தன் சிரித்துக்கொண்டே சொன்னார், அந்த கதையில் வரும் ரெங்கா மட்டும் அல்ல, செருப்பு, நாற்காலி, சக்கரம், பேருந்து, மழை, காற்று எல்லாம் நான் என்று சொன்னார். ஏனென்றால் எல்லாவற்றையும் எழுதியவன் கலைஞன். அப்படித்தான் சூர்பனகையை, சீதையை, ராமனை, உணர்வின் வழியாக இருக்கிற எண்ணத்தை வீழ்த்தும் ஆயுதத்தை கூட காப்பிய தொடர்ச்சியோடு எழுதி போன கவி சக்கரவர்த்தி கம்பன். நான் ஒரே ஒரு பாடலில் தான் காப்பிய தொடர்ச்சி பற்றி பேசியிருக்கிறேன். காப்பிய தொடர்ச்சியையும் சொல்லறத்தையும் கம்பன் எங்கே எல்லாம் காப்பாற்றினான் என்று பேசினால் நாட்கணக்கில் மாதக்கணக்கில் பேச முடியும். ஆனால் வீழ்த்திய அம்பின் கதையை காட்டிலும் உயர்த்திய அன்பின் கதையை மட்டும் நிறைவாக ஒரு வரி சொல்லிவிடுகிறேன். எல்லோரும் தசரதன் 2 வரம் கொடுத்தான் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 வரம் கொடுத்த கையோடு தசரதன் 2 சாபமும் கொடுத்து விட்டான். போனஸ். அவன் என்ன கேட்டான் கைகை இடத்திலே? நீயே நாடு முழுவதையும் வைத்துக்கொள், உன் மகனே அரசனாக ஆகட்டும். ஆகுதி, அரசு, அமைச்சு எல்லாமே ஆகுதி. நீ விரும்பியது போலவே உன் மகன் அரசனாகட்டும், அயோத்தி உனக்காகட்டும், எல்லாமே நீ வைத்துக்கொள். நான் நீ கேட்ட வரத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று மட்டும் சொல்லாதே. அவன் இங்கேயே எங்கேயாவது ஒரு இடத்தில் இருந்து கொள்ளட்டும் என்று கேட்டான். கைகை ஒப்புக்கொள்ளவில்லை. மறுபடியும் தசரதன் வேண்டி பார்த்தான். கைகை ஒப்புக்கொள்ளவில்லை. காப்பியம் நடத்தும் கம்பன் உணர்த்துகிறான், மந்தரையின் சொல் தூய்மையான கைகேயை சீர்குலைத்தது. கைகேயின் சொல் தசரதனின் உயிரை பறித்தது. சொல்லின் வலிமையை நடத்துகிற காப்பிய அழகன் கம்பன். சூரியன் எப்படி எல்லா இடங்களிலும் ஒளிபெறுகிறானோ அதுபோல் காப்பியம் எங்கும் சொல்லின் அறம் பேசியவன் கம்பன். சூர்பனகையின் சொல் ராவணனை சிதைத்தது. ஒவ்வொரு சொல்லும் நபர்களால், சொல்லும் சூழலால் ஒன்று மேன்மை உறுகிறது அல்லது சிறுமை உறுகிறது. தயரதன் வரம் மட்டும் கொடுக்கவில்லை. அவன் எவ்வளவு கேட்டும் கைகையை சம்மதிக்காத கோபத்தில் தசரதன் நிறைவாக சொன்னான், வசிட்டனிடத்தில் சொன்னான், இனி அவள் எனக்கு மனைவி இல்லை, அவள் மகன் பரதன் எனக்கு மகன் இல்லை என்று சொல்லிவிட்டான். கைகைக்கு கேட்டது 2 வரம்தான். தசரதன் கொடுத்தது 2 வரம், 2 சாபம். ஆமா, தசரதன் இறந்ததற்கு பிறகு, உன் தந்தை இறந்து விட்டான், இறுதி கடன் செய்ய நீ போ என்று பரதனை கௌசலை சொன்ன போது, இறுதி கடன் செய்வதற்கு அவன் போன போது வசிட்டன் சொன்னான், உன் தகப்பன் சாவதற்கு முன்பு சொல்லிவிட்டு போய்விட்டான், உன் தாய் அவனுக்கு மனைவி இல்லை, உன் தாய் அவனுக்கு மனைவி இல்லை, நீ அவனுக்கு மகன் இல்லை, எனவே இறுதி சடங்குகளை நீ செய்ய முடியாது, வேறு வழி இல்லை. அழுத கண்ணீரோடு பரதன் திரும்ப வருகிறான். சத்ருக்கனன் தான் இறுதி கடன் செய்கிறான். இது காப்பியத்தில் நடந்து போகிறது. தசரதன் கொடுத்த 2 சாபங்களும் காப்பியம் முழுகிலும் கைகேயின் மீதும் பரதனின் மீதும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இறந்தவனுக்கு இறுதிச் சடங்கு செய்யும் உரிமையை பரதன் இழந்தான். மனைவி என்ற உரிமையை கைகேயி இழந்தாள். வரம் கொடுத்த தசரதன் சபித்து விட்டு சாபம் கொடுத்து விட்டு போய்விட்டான். எல்லாம் வரம் வரம் என்று பேசுகிறோம். வரம் கொடுக்கிறவர்கள் தான் சாபம் கொடுக்கிறார்கள். சமயங்களில் வரங்களே சாபங்களாகி விடுகிறது. அப்படித்தான் ஆகிவிட்டது. ஆனால் கம்பன் பார்த்தான்,
காப்பியம் முடிய போகிறது. ராவணன் இறந்து விட்டான். சீதை திரும்ப வந்து விட்டாள். அக்னி பிரவேசம் நடந்து விட்டது. உலகம் அவளை ஒப்புக்கொண்டு விழ விட்டது. அயோத்திக்கு எல்லோரும் திரும்ப போகிறார்கள். அயோத்திக்கு திரும்பினால் அயோத்தியின் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எல்லாம் சரிதான். ஆனால் அயோத்திக்கு திரும்ப வருகிற ராமன் கைகேயியோடும் பரதனோடும் எப்படி உறவு கொள்ள முடியும்? நீ எனக்கு மனைவி இல்லை என்று தகப்பன் சொல்லிவிட்டான். எந்த தகப்பனின் சொல்லுக்காகத்தான் அவன் காட்டுக்கு வந்தானோ அந்த தகப்பனின் சொல்லை காப்பாற்ற வேண்டும். சொல்லை காப்பாற்றுவதுதான் சொல்லறம். சொல்லறம் துறந்திலாத சூரியன் என்று கம்பனை ஏன் தெரியுமா சொல்லுகிறேன்? அவ்வளவு பெரிய காப்பியத்தை நடத்தி போன கம்பன் அதை யோசிக்கிறான். இவன் அயோத்திக்கு போனால் கைகேயின் நிலைமை என்ன? இவன் அயோத்திக்கு போனால் பரதனுக்கும் இவனுக்கும் என்ன உறவு? தம்பி என்று இவன் பரதனை கொண்டாடினால், தாயே என்று அவன் கைகேயை கொண்டாடினால், தசரதன் சொன்ன சொற்களுக்கு எதிராக ராமன் நடந்து கொண்டதாகிவிடுமே. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று தந்தை சொல் கேட்டு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனவன் திரும்ப வந்து அரசனான உடனேயே தந்தை இறந்து 14 ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தால் தந்தையின் சொற்களை தூக்கி எறிந்து விட்டான் என்கிற அவப்பெயர், சொல்லறம் காக்காதவன் ராமன் என்கிற அவப்பெயர் ராமனுக்கு வந்துவிடும். அதை எப்படி போக்குவது? அதுதான் கதை. ஊருக்கு திரும்ப புறப்படுகிற நேரத்தில் ராவணனை கொன்றதற்காக தேவர்கள் கூடி எல்லோரும் வாழ்த்துகிற நேரத்தில், அதான் சொல்லறம். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்மைக்கும் தீமைக்கும் சண்டை நடந்தால் நாம் யார் பக்கம் நிற்கலாம்? வேடிக்கை பார்க்கலாமா? என்ன இப்படி இவ்வளவு கொடுமையா இருக்கு? ஏதோ சண்டைக்கு கூப்பிட்ட மாதிரி நீ அமைதியா இருக்கீங்கள. நன்மையின் பக்கமும் சும்மா தான். நான் ரெவன்யூ ஸ்டாம்ப்லாம் ஒட்டல, கையெழுத்துலாம் வாங்கல, வெளியே போய் ஆட்டையும் சொல்ல மாட்டேன். நன்மைக்கும் தீமைக்கும் சண்டை நடந்தால் எந்த பக்கம் நிற்போம்? நன்மையின் பக்கம் நிற்போம். நல்லது, நன்றி. ஆமா, நிற்காவிட்டாலும் பரவாயில்லை, வாய் மணக்க சொன்னாலே போதும். நன்மைக்கும் தீமைக்கும் சண்டை நடந்தால் நன்மையின் பக்கம் நிற்போம். தீமைக்கும் சண்டை நடந்தால் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவது நல்லது. ஆமா, நன்மைக்கும் சண்டை நடந்தால் இதுதான் காப்பியம், இதுதான் சொல்ல அறம். இப்போது கோபத்தில் தசரதன் கொடுத்த சொற்கள் அப்படியே இருக்கிறது. தசரதன் இறந்து விட்டான். வனவாசம் முடிந்து விட்டது. அயோத்திக்கு ராமன் திரும்ப போக வேண்டும். ராமன் மீண்டும் கைகேயியோடும் பரதனோடும் உறவு கொள்ள வேண்டும் என்றால் அந்த சாபம் நீங்க வேண்டும். சாபத்தை கொடுத்தவன் செத்து எவ்வளவு நாள் ஆகிறது? 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. காப்பியை நடத்திய கம்பன் நன்மைக்கும் ஒரு துயரம் வந்தபோது தன் எழுதுகோலால் தலையிட்டு தீர்ப்பதற்கு கம்பன் செய்த உபாயம், நன்மையும் தீமையும் சண்டையிட்டால் நன்மையின் பக்கம் நிற்கலாம், தீமையும் சண்டையிட்டால் விலகி நிற்கலாம், நன்மையும் சண்டையிட்டால் நம்மிலும் நன்மையானவர்களை அழைத்து பேச சொல்லலாம். அதான் தேவர்களே கூப்பிடுகிறான், தெய்வங்களை கூப்பிடுகிறான். எல்லா ஆச்சரியம். இறந்து போன தசரதனை திரும்ப வருமாறு கம்பன் கூப்பிடுகிறான். இறந்தவன் திரும்ப வருவானா என்று யாரும் கேட்காதீர்கள். இறந்தவர்கள் திரும்ப வருவார்கள். மாண்புடைய வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் இறந்தவர்கள் திரும்ப வருவார்கள். மகத்தான காப்பியத்தை எழுதினால் இறந்தவர்கள் திரும்ப வருவார்கள். நூற்றாண்டுகளை கடந்து வருவார்கள். 10 நூற்றாண்டுகளுக்கு பிறகு கம்பன் வருவான் என்றால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தசரதன் வரமாட்டானா? வருவானா மாட்டானா? கம்பன் வர வைத்தான். காலத்தை வெல்லும் எழுத்தாணி கம்பனின் எழுத்தாணி, காலனை வீழ்த்தும் எழுத்தாணி கம்பனின் எழுத்தாணி. காலன் தீர்ப்பெழுதி விட்டு தசரதனின் உயிரை கொண்டு போய்விட்டான். தன் எழுத்தாணியால் கம்பன் தசரதனை திரும்ப வர வைத்தான். வர வைத்ததோடு நிற்கவில்லை, வழக்கமாக வரம் கொடுத்தே பழக்கப்பட்ட தசரதன். அது ஒரு தப்பான விஷயம். வழக்கமாக வரம் கொடுத்தே பழக்கப்பட்ட தசரதன் வந்தவுடனே ராமனிடத்தில் கேட்டான், அரக்கர்களை கொன்றாய், தேவர்களை காத்தாய், பெரும் புகழ் செய்தாய், மகனே ஏதாவது வரம் கேள். எப்படி? இதே வேலை அந்த ஆளுக்கு. ஆமா, கைகிட்ட வாயை கொடுத்தது மாதிரி நானுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அரசன் தன் மகனுக்கு சொல்லி கொடுத்தான், யாருக்கும் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும்
உயிரை கொடுத்தாவது காப்பாற்று. ரொம்ப முக்கியம். யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டால் உயிரை கொடுத்தாவது அதை காப்பாற்று. இது முதல் ஆலோசனை. இரண்டாவது ஆலோசனை, உயிரே போனாலும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காது. இதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். வந்தான் தசரதன், கேட்டான் ராமனை பார்த்து, மகனே செயற்கரிய செய்தாய், என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டான். நீ இல்லை என்று மறுத்த உன் துணையும் உன் மகனும் எனக்கு, அவனுக்குத்தான் கைகேயி மனைவி, ராமனுக்கு பெரியம்மாவா, தாய். ஆமா, அவனுக்கு தான் பரதன் மகன், ராமனுக்கு இல்லை. தம்பிங்கிறத ஏன் 7 பேர் மட்டும் சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. ராமனுக்கு அவன் யாரு? பரதன் தம்பி. என்ன வரம் என்று தசரதன் கேட்டதும் ராமன் கேட்பதாக கம்பன் பாடுகிறான். நீ துறந்த நின் மனைவியும் நின் மகனும் எனக்கு தாயும் தனையனும் ஆகும் வரம் தருக என்று கேட்டான். நண்பர்களே, மந்திரை சூழ்ச்சி படலத்தின் இறுதியில் கோபத்தின் உச்சியில் தசரதன் உதிர்த்த சாபமான சொற்களை அருகிருந்து கேட்காத ராமன். ரொம்ப முக்கியம். இந்த சொற்களை வசிட்டனுக்கு தசரதன் சொன்னபோது ராமன் இல்லை. அருகிருந்து கேட்காத ராமன், பிறகு அறிந்து கொண்ட ராமன், தந்தை அந்த சாபத்தோடு மீண்டும் அயோத்திக்கு போனால் தாயும் தம்பியையும் ஏற்று இணைந்து வாழ முடியாது என்பதற்காக, தாயையும் தம்பியையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, உறவு பூத்து மலர வேண்டும் என்பதற்காக, சபிக்கப்பட்ட இருவரையும் மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக, நீ இல்லை என்று மறுத்த உன் துணையையும் உன் மகனையும் எனக்கு தாயும் தனையனும் ஆகும் வரம் தருக என்று ராமனை பாட வைத்தான் பாருங்கள். அது சொல்லறம் மறந்திலாத சூரியன் கம்பனின் வார்த்தைகள். நன்றி.